சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுலயும் முக்கியமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க என்னென்ன விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பேசியிருக்கேன். அதனால தயவு செஞ்சு வீடியோவை முழுமையா பாத்துருங்க. அறகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொன்னு சொல்றான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் விடிவு காலமே வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 3ல சனி, 4ல ராகு, 5ல குரு, 10ல கேது அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்போட வாழ்ந்துட்டு வராங்க. இந்த கிரக அமைப்பு குடும்ப வாழ்க்கையில எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும், நிறைய சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும், சின்ன சின்ன விபத்துக்களை ஏற்படுத்தும், ஒரு சிலருக்கு இரத்த காயங்களை ஏற்படுத்தும், நீங்க தெளிவா சிந்திக்கவே முடியாத அளவுக்கு நிறைய மன அழுத்தங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்தும், நிம்மதியே இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் உங்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா பண நெருக்கடி அப்படிங்கறத ஏற்படுத்தும், கடன் நெருக்கடியையும் கட்டாயமா ஏற்படுத்தும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கடந்த 3-4 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க ஏண்டா வாழுறோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. எல்லா வகையிலுமே இவங்களுக்கு தோல்விகள் அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருந்திருக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு சில தனுசு ராசிக்காரங்களெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 வருஷம் 30 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை எல்லாம் கடந்த 2-3 வருஷத்துல மொத்தமா இழந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மருத்துவ செலவுகளுக்காகவே சொத்து சுகங்களை அளிக்கக்கூடிய ஒரு சூழலும் இந்த 2-3 வருஷத்துல கட்டாயமா ஏற்பட்டிருக்கும். அதே போல இவங்களோட தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதால இவங்களுக்கு தொழில்ல பெரிய அளவுல முன்னேற்றங்கள், பெரிய அளவுல லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. ஏதாவது ஒரு வகையில தொழில்ல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க தொழில தொடர்ச்சியா நஷ்டங்களை சந்திச்சுட்டே வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை தொழில் ரீதியா சந்திப்பாங்க. உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை பார்க்கிற இடத்துல நிறைய மன அழுத்தங்களை சந்திப்பாங்க, நிறைய வேலை பளுவை சந்திப்பாங்க. போதாக்குறைக்கு மேல் அதிகாரிகள் மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ரொம்பவே மோசமான காலகட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கிட்ட இருந்தோ அல்லது சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ இவங்களுக்கு எந்த வகையிலையும் ஆதரவோ உதவிகளோ கிடைக்காம ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அதே நேரம் 5வது வீட்டுல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை தனுசு ராசிக்கு கிடைக்கிற காரணத்தால சமீப காலமா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு, ஒரு சில வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் நண்பர்கள் இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. நண்பர்கள் மூலமா இவங்களுக்கு ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கூட வேலை பார்க்கறவங்க இவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க, அனுசரணையாவும் நடந்துக்குவாங்க. அதே போல ரொம்ப காலமா வேலை இல்லாம தவிச்சிட்டு வந்த தனுசு ராசிக்காரங்களுக்கும் சமீப காலமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ச்சியா கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க சமீப காலமா அந்த நெருக்கடிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவானோட பயிற்சி நடக்க இருக்குது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 5வது வீடான மேஷ ராசியில இருந்து 6வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா தனுசு ராசிக்கு இது நாள் வரைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருந்த குரு பார்வை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா கிடைக்காம போயிடும். அதே நேரம் தனுசு ராசிக்கு 2வது வீடான தனஸ்தானத்திலையும் 10வது வீடான தொழில் ஸ்தானத்திலையும் 12வது வீடான விரயஸ்தானத்திலையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குருவோட பார்வை நேரடியா பதிய போகுது. ஒரு வகையில பார்க்கும்போது உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், ஒரு சில மன அழுத்தங்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரம் 2வது வீடு, 10வது வீடு, 12வது வீடுகளுக்கெல்லாம் குரு பார்வை கிடைக்கும் போது நிறைய பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா தனுசு ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலிகளா மாற போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் உங்க ராசியோட அதிபதியான குரு பகவான் 6வது வீட்டுல மறைகிறாரு அப்படிங்கும் போது ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையாகவும் இருந்தாகணும். குறிப்பா 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட கடன், நோய், எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல உங்க ராசியோட அதிபதியான குரு பகவான் அமரும் போது கண்டிப்பா உங்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஏற்படும். எதிரிகள் மூலமா நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏற்படும். உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ஒரு சில தொடர்ச்சியான பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த மே 1ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல அதிகபட்ச கவனத்தை செலுத்துங்க. சாப்பாடு விஷயத்துல ரொம்பவே கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்துக்கோங்க. வெளி இடங்கள்ல சாப்பிடுறது, சுகாதாரம் இல்லாத இடங்கள்ல சாப்பிடுறது, இந்த
இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையா தவிர்த்துடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான துரித உணவுகளை முழுமையா தவிர்த்துடுங்க. இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் போதே உடனடியா மருத்துவரை போய் பார்த்துருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல அக்கறை செலுத்துறது கிடையாது. அதனாலேயே ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவும் நீங்க உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல அக்கறை செலுத்தாம அஜாக்கிரதையா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான மருத்துவ செலவுகள் அப்படிங்கறத நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கறதால கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது யாருக்கும் கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க. அதுலயும் குறிப்பா தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு முன்னாடியும் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு தடவை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான பாதிப்புகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அடுத்ததா குரு பகவான் 6வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது கண்டிப்பா 2 மடங்கு அதிகரிக்கும். குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்திலேயே இருந்தாலும் சரி நீங்க வேலை பார்க்குற இடத்துல புதுசா எதிரிகள் அப்படிங்கிறவங்க உருவாகிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மூலமா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மேல வீண் பழிகளை சுமத்துவாங்க. உங்களை எப்படியாவது அந்த வேலையை விட்டு விரட்டி அடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. செய்யாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வேலை இழப்புகளை சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் 6வது வீட்டுல இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானத்துல பதியறதால குடும்ப வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீங்க ஏற்கனவே சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். இது கூடவே உங்களோட 2வது வீடு அப்படிங்கிறது பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படிங்கறதால அந்த ஸ்தானத்துல குரு பார்வைப்படும் போது பண வரவு 2 மடங்கு அதிகரிக்கும். குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடுகள்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க கைகள்ல பண புழக்கம் எப்பவுமே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணம் புரண்டுகிட்டே இருக்க போகுது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, சமீப காலமா நிறைய பண நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கெட்டா பணத்தை அள்ள போறீங்க. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுது, மனைகள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க போகுது, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்க போகுது. அதே போல நீங்க தனுசு ராசியில பிறந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க கைகள்ல பணமும் நகையும் சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். உங்க கணவர் கூட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் கணவரோட குடும்பத்தோட இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகளும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா விலகும். இதனால குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். நிம்மதியான குடும்ப வாழ்க்கையை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்க வாழ போறீங்க. அடுத்ததா 6வது வீட்டுல இருக்கிற குருவோட பார்வை உங்க ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்துல பதியறதால இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நிறைய சுப விரய செலவுகளை தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா திருமணம் மாதிரியான சுபகாரிய நிகழ்ச்சிகளை பேசி முடிக்கலாம், சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தலாம், கிரக பிரவேசம் நடத்தலாம், உங்க குழந்தைகளோட சுபகாரிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாகலாம். இதெல்லாம் விட முக்கியமா நீங்க ஒரு சில ஆன்மீக சுற்றுலாக்கள் போறதுக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, தொடர்ச்சியான வேதனைகளையும் போராட்டங்களையும் சந்திச்சுட்டு வந்த தனுசு ராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. ஆக மொத்தத்துல தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஒரு சில தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் திருப்பு முனையையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்த போகுது. நன்றி, வணக்கம்.